பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஒரு சின்ன தாட்டை இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். உபாகமும் 1 அதிகாரம் 30 Deuteronomy chapter 1 verses 30. The Lord your God who goes before you will fight for you, just as he did for you in Egypt before your eyes. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். The Lord God will fight for you. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். இந்த தலைப்பை நான் இவ்வாறு பார்க்கிறேன். டிவைன் சப்போர்ட். டிவைன் சப்போர்ட். தமிழில் சொல்லணும்னா தெய்வீக ஆதரவு. தெய்வீக ஆதரவு. அன்புக்குரியவர்களே, வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போல், எங்க எகிப்திலையும் வனாந்தரத்தில் இருந்தது போல, அவர்களுக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்வேன், உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி என்ன செய்தார்? எகிப்திலே இருந்து மோசேயின் மூலமாய் ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராய் அவர்களை அழைத்து சென்றார். வனாந்தரம், சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. ஆண்டவர் மன்னாவை கொண்டு போஷித்தார். செங்கடலை பிளந்து நடக்கச் செய்தார். தாகமாய் இருந்த பொழுது தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து அவர்களை ஆதரித்தார். அவர் சொல்றாரு, யுத்தம் உங்களுக்காய் யுத்தம் செய்வேன். When God took Israelites from the Egypt to the wilderness to show the promised land, he did so many miracles, or he guided them with so many miracles. ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து அவர்களை வழிநடத்தினார். இன்றைய கால சூழ்நிலையில இதை நான் இவ்வாறு பார்க்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். இதை நான் இவ்வாறு பார்க்கிறேன். A divine support. Divine support. தெய்வீக ஆதரவு. தெய்வீக ஆதரவு நமக்குள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய உதவி கிடைக்கும், அவருடைய ஆலோசனை கிடைக்கும், அவருடைய பலன் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை தெய்வீக ஆதரவோடு வழிநடத்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். God who leads the Israelites and who fought for them is there with you, and he is going in front of you with divine support. உங்களுக்கு முன் செல்கிற தேவன் உங்களுக்கு தெய்வீக ஆதரவை அருளிச் செய்கிறார். He will support. What kind of divine support you will get? Help. You will get help from God. You will get guidance. You will get strength and protection. எவ்வளவு அருமையான ஆண்டவர்! நமக்கு வாக்கு பண்ணினார், வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? What is that we have to do? ரெண்டு விஷயத்தை நம்ம செய்யணும். முதலாவது காரியம், விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய தெய்வீக பாதுகாப்பை, ஆதரவை நமக்கு தருகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். We should have faith. அப்போ விசுவாசம் என்றால் என்ன? காணக்கூடாதவைகளை நம்புவது விசுவாசம். Unseen things that we are not seeing. இன்னும் அழகா சொல்லணும்னா, looking beyond the proof. looking
பியாண்ட் த ப்ரூஃப். இன்னைக்கு அநேகர் ப்ரூஃப் கேட்குறாங்க. வேர் இஸ் த ப்ரூஃப்? வேர் இஸ் த ப்ரூஃப்? லுக்கிங் பியாண்ட் த ப்ரூஃப் இஸ் ஃபெய்த். இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஃபெய்த் வில் நாட் கம் தட் ஈஸி. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா 22:32 சொல்லுகிறது, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்டு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? ஒழிந்து போகாதபடி. அப்போ இன்னைக்கு அநேக நேரங்களில் நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு உனக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நம்ம லைஃப்ல நெருக்கங்கள் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஆண்டவர் எங்க போனாரு? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. வேர் ஹி இஸ். இதுதாங்க விசுவாச குறைச்சல். ஆண்டவர் நமக்காய் நம்முடைய விசுவாசம் பலப்படும்படிக்கு அவர் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ விசுவாசம் அவசியம். ஆண்டவருடைய உன்னத அனுக்கிரகம், உன்னத பாதுகாப்பு, உன்னத பலன், உன்னத வழி நடத்துதல் நமக்கு வேண்டுமே என்றால் நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும். இரண்டாவது காரியம் ட்ரஸ்ட், நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் என்ன? ட்ரஸ்ட் என்றால் என்ன? ட்ரஸ்ட் என்பது it built through experience, growing through experience and evidence. நம்பிக்கை என்பது அனுபவத்தின் மூலமாய் வருகிற ஒரு காரியம், அல்லது ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கிறதுனால, ஒரு எவிடன்ஸ் இருக்கிறதுனால வரக்கூடிய காரியம். நம்ம வேலை பார்க்குறோம், அந்த வேலையில் ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது, இதுதான் இந்த வேலை தானே என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கட் ஃபீலிங் வருது பார்த்தீங்களா? அதுதான் நம்பிக்கை. பிகாஸ் இட் கம்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சமையல் செய்கிறோம், அந்த காரியம் நமக்கு நல்லா வந்துச்சுன்னா ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். அப்போ தைரியமாக நம்ம செய்யலாம். ஒரு கெஸ்ட் வரும்போது நான் தைரியமாக பிரியாணி செய்கிறேன், நான் தைரியமாக இந்த காரியத்தை செய்கிறேன் நம்ம சொல்கிறோம். காரணம், we have a confidence or guts that it will come out well. அதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நாம் ஆண்டவர் மீது வைக்க வேண்டும். இந்த நம்பிக்கை ஆண்டவர் மீது வைக்க வேண்டுமே என்றால் we need to have the experience with God. இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அவரோடு நடக்கிறதுல, அவரோடு பேசுறதுல, அவரோடு உரையாடுவதில், அவருடைய அற்புதத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த நம்பிக்கை உண்டாகும். தாவீது ராஜா ஆண்டவருடைய அற்புதத்தை உணர்ந்தபடியால் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தான். பெலிஸ்தியர்கள் மத்தியிலே அகப்படும் பொழுது சங்கீதம் 56 பாடுகிறான். அவன் பாடும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றான். சங்கீதம் 56:3 சொல்கிறது, நான் பயப்படுகின்ற நாளிலே உம்மை நம்புவேன். நான் பயப்படுகின்ற நாளிலே உம்மை நம்புவேன். அப்போ இன்னைக்கு நம்ம பயப்படும் பொழுது ஆண்டவர் எங்கன்னு கேட்குறோம். நம்ம பயப்படும் பொழுது ஆண்டவரே என்னை கைவிட்டீரே என்று சொல்லி கேட்குறோம். நம்ம பயப்படும் பொழுது தற்கொலைக்கு நேராக கடந்து சொல்கிறான். ஆனால் இங்கே தாவீது ராஜா, நான் பயப்படுகின்ற நாளிலே அவரை நம்புவேன். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கணும். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அவருடைய தெய்வீக ஆதரவை அருளி செய்ய விரும்புகிறார். அந்த தெய்வீக ஆதரவை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்ப வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செல்கிறேன்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அன்பானவர்களே, உபாகமம் 1:28 1:30 சொல்லுகிறது போல, உங்கள் முன் செல்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். உங்களுக்காய் முன் செல்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய தெய்வீக ஆதரவை அருளி செய்து உங்களை வெற்றி பெற செய்வார். The God who is going in front of you gives you a divine support, and he will strengthen you. For that you need to build your faith and believe and trust him. God bless you. God bless you. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless. Amen and amen.